இப்படி ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்யக்கூடியவர் நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர். உங்களுக்கே தெரியும் இந்த ஆட்சி வந்த பொழுது எப்படி இருந்தது இந்த சமூகம். ஆனால் எல்லாருமே முகக்கவசத்தை அணிச்சுக்கோங்கன்னு எல்லாரும். ஏன் தமிழ்நாட்டோட முதலமைச்சர் தன்னையே ஒரு தூதுவராக அந்த முகக்கவசத்துடைய பயன் என்று அதை அழைச்சிக்கிட்டு ஒவ்வொரு இடத்துலையும் அதுக்கான விளம்பரத்தை இன்னைக்கு அவர் செய்திருக்காரு என்று சொல்வது நாட்டு மக்களை முதல்ல காப்பாற்றணும், அப்புறம் திட்டத்தை கொண்டு வரலாம் என்று சொன்னவர். அன்னைக்கு நிதிநிலை எப்படி இருந்தது, இன்னைக்கு 9.69% இன்னைக்கு மிகப்பெரிய உயரத்தை எட்டியிருக்கிறோமே, இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்காரு நம்ம தமிழ்நாட்டோட முதலமைச்சர். அதனால தான் அன்னைக்கு சொன்னவங்கலாம் அன்றைக்கு முகக்கவசமும் முக்காவம்சம் தான் நம்ம உயிரை காப்பாற்றுச்சு என்று பொதுமக்கள் சொல்கிற அளவுக்கு அதை செய்து காட்டியவர். இதையெல்லாம் கடந்து இன்னைக்கு ஒவ்வொரு சார் பணம் நிறைய இருந்துச்சுன்னா வாரி வழங்கக்கூடிய வல்லர் சார் எங்கள் முதலமைச்சர் அவர்கள். எல்லாத்துக்கும் வாரி வழங்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய முதலமைச்சர். ஒன்றே ஒன்று சொல்கிறேன், அரசு ஊழியர்களையோ அல்லது எங்களோட ஆசிரியர் பெருமக்களை பற்றியோ நீங்கள் சொல்லும் பொழுது பெத்த பிள்ளையை தூக்கி கொஞ்சம் போது நெஞ்சில் எட்டி வச்சுன்னா தூக்கி போட்ட மாட்டோம். நம்ம பிள்ளை நம்ம தான் அரவணைச்சிக்க வேண்டும். பல நேரத்தில் எங்கள் விமர்சனம் செய்தாலும் சரி, எங்கள் ஆசிரியர்களும் எங்களுடைய அரசு ஊழியர்களும் நாங்கள் செய்ய வேறு யார் சார் செய்ய போகிறார், இந்த நம்பிக்கை இன்றைக்கும் அவர்களுக்கு இருக்குது என்பதை இந்த நேரத்தில் நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கின்றேன்.